ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருமே நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணியிருப்போம். PS4, PS5, PS2, PS3 மொபைல் கேம்ஸ் நிறைய ப்ளே பண்ணியிருப்போம். அந்த கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுல 2 கேட்டகரி ஆஃப் விஷுவல்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் கேட்டகரி ஒன்று இருக்கும், தேர்ட் பர்சன் கேட்டகரி ஒன்று இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்ன கேட்டகரின்னு தெரியாது. கேம் ப்ளே பண்ணும்போது என்னடா இதுக்கு சில இடத்துல கடுப்பாக இருக்குதுன்ற மாதிரி ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்கும். அது மெஜாரிட்டி எந்த கேம்ஸ் சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்ஸ் தான். ஏன்னா எனக்கு அந்த கேம்ஸு ஃபர்ஸ்ட் பர்சனில் ஒரு சில கேம் ப்ளே பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. கிட்டத்தட்ட எந்த மாதிரினா, இந்த ஃபேர் கிரை, கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் சில அட்வான்டேஜஸும் இருக்குது. அந்த மாதிரி கேம்ஸில் ப்ளே பண்ணும்போது சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அப்புறம் தேர்ட் பர்சனாக வச்சு கேம் ப்ளே பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் காமிச்சினே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் நம்மளுக்கு இந்த கேம்ஸுலாம் இந்த மாதிரி பேட்டர்னில் ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு பிடிக்கலன்ற ஒரு விஷயமும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் பிளே எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட நம்ம ஹைலேருந்து பார்க்குற மாதிரி, நம்ம விஷுவல்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய கார் ரேசிங் கேம்ஸு, ஃபேர் கிரை கேமு, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் கேமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ஹைலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதோட அதிகப்படியான விஷுவலில் பார்த்தீங்கன்னா, அந்த கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு இடத்த மட்டும் அட்வான்டேஜஸாக சொல்கிறேன், குறிப்பிட்ட இடத்த அளவு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விஷுவல் பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதிகப்படியாக நம்மளோட ஆவரேஜ் கவரேஜ் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நம்ம பாடியில் கையில் இருக்க கன்னு ஹேண்ட் டு ஃபைட்டில் நம்ம ஹேண்டு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பர்சனில் இருக்கும். ரெண்டாவது, எய்ம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஒரு கன்னை வச்சு ப்ளே பண்ணுற ஒரு சில கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்னை எடுத்து நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளோட கன்னோட ஸ்கின்னையும் நம்ம ஹேண்டு கையை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அட்வான்டேஜாகவே இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். எக்ஸாம்பிள், நம்மளே ஒரு இடத்துல வந்து சண்டை போடுறோம், ஒரு கன் எடுத்து சுடுறோம், ஒரு பேட் எடுத்து விளையாடுறோம், ஸோ அந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்மளுக்குமே நம்ம ஃபுல் பாடியுமே நம்மளால் விசிபிள் பண்ண முடியாது. ஸோ முதுகு, கால் இதெல்லாம் ரொம்ப ஃபுல்லாக விசிபிள், நம்மளோட ஹேண்டை தான் விசிபிள் பண்ணுது. ஸோ அதே ஒரு பேட்டர்னில் தான் ஃபர்ஸ்ட் பர்சனோட கேம் பிளேவே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால அந்த கேம் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கேமுக்குள்ளேயே முழிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதே டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு நம்ம கையில் இருக்கிற கன்னையும் மட்டும் நம்மளால விசிபிள் பண்ண முடியுதோ, அதே மாதிரி தான் நம்மளால ஃபுல் பாடியும் விசிபிள் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். நம்மளோட அந்த கேமில் நம்மளோட தோற்றம் எப்படி இருக்கும், நம்மளோட கேரக்டர் ஆக்டிமினேஷன், அதாவது இந்த கேரக்டரோட உருவ அமைப்பு எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ கையில் இருக்க கன்னு ஹேண்ட் டு ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட விசிபிலிட்டி கையை மட்டும் தான் கவரேஜ் பண்ணும். ஸோ அதுவே ஒரு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான் எனக்கு கேட்டால். ரெண்டாவது, ரொம்ப நிறைய பேருக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் இது ஒன்று, இது எனக்கு இருக்குது. என்ன மாதிரி கேம் பிளேயர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கிற கேம்ஸ் நான் ப்ளே பண்ணேன். எனக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1/2 hour 1 hour நான் ப்ளே பண்ணேன். எனக்கு வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். தலை சுற்றி வாமிட் வர மாதிரி ஆகிடும், தலை ஒரு மாதிரி கிருன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு நடக்கும். ஃபேர் கிரை விளையாடும்போது எனக்கு நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதனால நான் இந்த வரைக்கும் ஃபேர் கிரை 3 ப்ளே பண்ணி ஃபுல்லாக ஒன்றும் கம்ப்ளீட் பண்ண கிடையாது. 1 hour நான் கேம் விளையாடவே மாட்டேன். கடுப்பை ஆஃப் பண்ணுறாங்க. கிராஃபிக்ஸு விஷுவல் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் பர்சன்ற ஒரு ஆப்ஷனால அந்த கேம் நான் ப்ளே பண்ணதே கிடையாது. விளையாடி முடிச்சதே கிடையாது. இந்த கேம் எனக்கு பிடிக்காது இந்த ஒரு விஷயம்னாலே ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்ஸ். இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்கும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதில் ரொம்ப ஒரு மாதிரி தலை சுற்றல் ஏற்பட்டு வாமிட் வர ஆரம்பிச்சாங்க, வந்தே இருக்குது. ஒரு இடத்துல நான் வந்து 1 மணி நேரம் கேம் ஆட்டு 3 மணி நேரம்லாம் படுத்துருக்கேன் தலை சுற்றிட்டு. ஸோ இது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கேம் பிளேயில் இருக்கிற ஃபுல் இடத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, விசிபிள் ஆகாது. ஆக்சுவலி அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்கும். என்னடா இது, இப்போ ஃபேர் கிரை கேமு, கால் ஆஃப் டியூட்டி ஃபேர் கிரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஃபேர் கிரை 3லாம். ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிட்ட RDR 2 மாதிரியே இருக்கும். அதெல்லாம் அப்போவே வந்து RDR 2ன்னு சொல்லலாம். ஸோ RDR 1 RDR 2 மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஷுவலேஷனு பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கும்போது ஃபுல்லாக உங்களால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும்.
ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். என்ன கேட்டால் மேஜரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா அந்த வாமிட் சென்சேஷன் தான். ஸோ அது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபஸ்ட் பர்சனாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா. ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு அந்த வாமிட் சென்சேஷன் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் தாண்டி தேர்ட் பர்சன் போஸ்ட் போட்டியில் கேம் ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேனு, RDR2, GTA 5. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸு, தேர்ட் பர்சன் கேமு. நம்ம ஃபுல் பாடியை நம்மளால் வியூ பண்ண முடியும். அட்வான்டேஜஸ் சொல்கிறேன். ஃபுல் பாடி நம்மளால் வியூ பண்ண முடியும். ஸோ கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையில், இப்போ ஃபஸ்ட் பர்சன் எப்படி ஹைலேருந்து நம்மளால் விசிபிள் பண்ண முடியாது. கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் நம்மளுக்கு பேக் சைடு இருக்கும். முதுகுக்கு பின்னாடி கேமரா ரன் ஆகிறதுனால நம்ம கேரக்டரோட உருவமைப்பு எப்படி இருக்குது, எப்படி அந்த கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரோட ஃபேஸு, நடவோட பாவனை எல்லாத்தையுமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சினிமேட்டிக்காக பார்க்க முடியும். அதில் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அதில் வந்து சினிமேட்டிக்காக பார்க்க முடியும். ஸோ தேர்ட் பர்சன் கேமாக நீங்கள் தேர்ட் பர்சனாக வச்சு கேம் ப்ளே பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், மிகப்பெரிய பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா தேர்ட் பர்சன் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு விஷயம் என்னென்னா வாமிட் வராது. எவ்வளோ நேரம் கேம் ப்ளே பண்ணணும், 5 மணி நேரம் 6 மணி நேரம் கேம் ப்ளே பண்ணாலும் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சனை வச்சு ப்ளே பண்ணும்போது வாமிட் வராது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது நல்ல விஷயம் தான். எவ்வளோ நேரம் கேம் ஆனாலும் தலை சுற்றலை, வாமிட் வரல. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான்டா, பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் கேம் ப்ளே பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேர்ல்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த RDR2 கேம்ஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா RDR2 கேம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வேர்ல்டு, அது ஒரு லிமிட்டே கிடையாது. ஸோ வேர்ல்டு அந்த உலகத்தை ரொம்ப சுற்றி நீங்கள் நல்லா விசிபிள் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ ஃபேர் கிரேல அது முடியாது. எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு 50% ஆஃப் எக்ஸ்ப்ளோர் கூட நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. கேம் ப்ளே முடிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் நிறைய பேர் விளையாடி இருப்பீங்க. இது உண்மைதான், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம அந்த ஒரு மைண்ட் செட் தான் ஃபேர் கிரே விளையாடுவோம். ஆனால் RDR2 அப்படி கிடையாது. நம்ம அந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே அந்த கேமை ப்ளே பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தேர்ட் பர்சன் கேம் ப்ளே பண்ணும்போது சூப்பராகவே இருக்கும். ரியலிஸ்டிக்காக இருக்குமான்னு ஃபஸ்ட் பர்சன் கேம் பிளேயில் வர ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் இதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. பட் ஆனால் ஒரு சினிமாட்டிக்கான ஒரு விஷயத்தை வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் தேர்ட் பர்சனாக கேம் ப்ளே பண்ணும்போது. ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ்னு இதில் போனீங்கன்னா ஃபஸ்ட் பர்சனில் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எய்ம்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அக்ரிசிவாக இருக்கும், கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும், மிஸ் ஆகாது, குறி வச்சா ஏற விழும், அந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் பர்சன். தேர்ட் பர்சனாக கொஞ்சம் ஷேக்னஸ் தெரிய தான் செய்யும். நீங்கள் கன் எடுத்து சுடுற விஷயம், நைஃப் எடுத்து வீசுகிற விஷயம்லாம். ஸோ வந்து எய்மிங் பண்ணுற ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட் பர்சனுக்கு ஈக்குவலாக அக்யூரேட்டாக இருக்காதுன்ற மாதிரி தான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. எனக்கு கேட்டிங்கன்னா நார்மல் தான். ஆக்சுவலி ஃபஸ்ட் பர்சன் கேம் பிளேவை விட தேர்ட் பர்சன் கேம் பிளே தான் எனக்கு கேட்டால் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது நல்லதும் கூட. இப்போ நம்மளை மாதிரி ஏஜில் ஒருத்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் கேம் ப்ளே பண்ணும்போது தலை சுற்றி வாமிட் வருதுன்னா ஒரு 6 to 7, 8 இயர்ஸ், அது 8 to 10 வயசு உள்ள பசங்க PS4 என்ன வச்சு ப்ளே பண்ணுறாங்க, ஃபேர் கிரை மாதிரி ஒரு சில கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது தலை சுற்று வாமிட் வருதுன்னா அவனை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஃபிசிக்கலாக ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் அந்த ஃபஸ்ட் பர்சன் கேம் ப்ளேன்றது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளேவே பாதிக்கும், அந்த கேம் பை பண்ணவே நிறைய பேர் பிடிக்காம போயிடும். ஸோ அதனால் இது ஒரு அப்கிரேடாக கொண்டு வந்து ஃபஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சனாக மாற்ற ஒரு செட்டிங்ஸும் ஒரு அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேம்ஸில் இன்னும் மேக்ஸிமம் செல் அவுட் ஆகிருக்கும், நிறைய பேரால் பேசப்பட்டிருக்கும், நிறைய பேர் விளையாடப்பட்டிருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பர்சனை விட தேர்ட் பர்சன் கேம் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இதுலேயும் பெருசாக அந்தளவுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையாது. ஃபஸ்ட் பர்சன் கேம் பிளேயில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லைனாலும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அந்த வாமிட் சென்சேஷன். ஸோ அந்த வாமிட் வர விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபிசிக்கலாக ஒரு ஹியூமன் வந்து பாதிக்கப்படுறதுனா என்கிட்ட அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ கம்பேரபிலிட்டி ஃபஸ்ட் பர்சன் கேம் பிளே விட தேர்ட் பர்சன் கேம் பிளே தான் என்கிட்ட ஒர்த்து, சேஃப்டி, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலியும் சரி சேஃப்டி. எல்லாருமே அதே ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபஸ்ட் பர்சன் கேம் பிளே வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதிகமாக டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. என்ன மாதிரி ஆட்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான் அது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் பர்சன் கேம் பிளே நிறைய பேர் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதுதான் என்னோடய டிஸ்அட்வான்டேஜஸும் அட்வான்டேஜஸும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி அடுத்த கண்டென்ட்டில் வேறுனா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் அனுபவித்த ஒரு சில விஷயத்தை கேம் ப்ளே பண்ணும்போது
அனுபவித்த ஒரு சில விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனாக நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூ ஆல். பாய்.